இன்னைக்கு எம்ஜிஆர் வந்து இறந்துட்டாருன்னு யாரும் நம்புறது இல்லை. இன்னும் வாழ்ந்துகிட்டே இருக்காரு, நம்ம கூட வாழ்ந்துகிட்டே தான் இருக்காரு. ஒரு காமராஜர் யாரும் இன்னும் மறக்கலை இல்லையா? ஸோ அப்படி ஒரு இடத்தை நோக்கி அவர் போறார் அப்படின்னு சொன்னா பெருமைப்பட விஷயம் தானே. இப்போ அவர் அரசியல் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 1 வருடம் ஆயிடுச்சு. இப்போ 2வது ஆண்டு தோக்க போகிறாங்க. இந்த 1 வருடத்தில் அவர் மேலே வைக்கிற விமர்சனம்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு, விசிபிலிட்டியாகவே இல்லை, எல்லாமே பனையூருக்குள்ளேயே அலுவலகத்துக்குள்ளேயே முடிச்சிடறாரு, மக்களை சந்திக்கவே இல்லைன்றது எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார். அந்த முடிவை நோக்கி அவர் பயணப்பட ஆரம்பிச்சிட்டார். மற்றவங்களுடைய விமர்சனங்களை எல்லாம் நம்ம காதில் போட்டால் இந்த பயணம் தடைபடும். நீ பாட்டு போய்கிட்டே இரு. தினம் சாயந்தரம் ஆனால் ஒரு மீட்டிங்கில் உட்காரணும், பேசணும், களத்தில் போய் ஒரு போராட்டம் பண்ணணும். இதுதான் அரசியல். பேசி பேசியே இருந்து நாட்டை கெடுத்துட்டாங்கல்ல. பேசாமல் ஒரு நல்ல ஒரு அரசியல் பண்ணலாம்ல. பண்ணலாமா? நம்ம அப்படி ஒரு தலைவன் வந்தால் என்ன தப்பு? ஸோ விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் நமக்குன்னு ஒரு பாதையை வகுத்துட்டு போகணும்.